வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரிஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 8. நேயர்களே, யூனான் மன்னருடைய கதை என்னன்னு ஷாஜாத் சொல்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பேரும் புகழும் படைத்த ஷாரியர் மன்னா, கேளுங்கள். முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டை யூனான் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தான். சகல சௌபாக்கியங்களோடும் வாழ்ந்து வந்தான். ஆனாலும் அவன் குஷ்ட நோயால் வருந்தி கொண்டிருந்தான். மன்னருக்கு ரொம்ப சிறந்த வைத்தியங்களை எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. தூர தேசங்களிலிருந்து வைத்தியர்களையும் வரவழைக்கப்பட்டாங்க. ஆனால் யாராலையும் இந்த பெருவியாதியை குணப்படுத்தவே முடியல. வியாதி மேலும் மேலும் உடம்பெல்லாம் பரவி மன்னர் அடையாளம் தெரியாமல் மாறிட்டார். தனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியத்தை நினச்சி வருந்திக்கிட்டு இருந்தார். அந்த தருணத்தில் தான் தூபான் அப்படிங்கிற சன்னியாசி ஒருத்தன் அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வைத்திய சாஸ்திரத்தை எல்லாம் நல்லா கற்று தேர்ந்தவன். சிகிச்சை செய்யறதுல வல்லவனும் கூட. மன்னர் குஷ்ட நோயால் அவதிப்படுறதை பார்த்து பாவப்பட்டான். மன்னரை பார்த்து குஷ்ட நோயை தன்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நிச்சயமாக சொன்னான். உங்களுக்கு மருந்தோ உடலுக்கு மேல் ஏதாவது மருந்துகள் மேல் தடவை எதுவுமே தேவையில்லை, ஆனால் உங்களை குணப்படுத்த என்னால் முடியும் அப்படின்னு தீர்மானமாக சொன்னான். உடனே மன்னர் ஆச்சரியப்பட்டு போனார். சரி, நாளையே மருத்துவ சிகிச்சைக்கு உடன்படுவதாக மன்னர் சொல்லி சன்னியாசிக்கு எல்லா வித வசதிகளையும் செஞ்சு கொடுத்தார் மன்னர். அந்த சன்னியாசி மறுநாள் மருந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி மன்னரை குதிரை மேலே ஏறி விளையாட்டு மைதானத்துக்கு வரும்படி சன்னியாசி சொன்னான். மன்னரும் தன் மந்திரி பிரதானிகள் சூழ குதிரை மேலே ஏறி விளையாட்டு மைதானத்தை அடைஞ்சார். சன்னியாசி ஒரு நீண்ட முனையில் வளைந்த ஒரு தடியை மன்னன் கையில் கொடுத்தான். ஒரு பந்தை மைதானத்தில் வீசி எறிந்தான். மன்னரே, அந்த பந்தை இந்த கைத்தடியால் அடித்து உடல் வியர்க்கும் வரை விளையாட வேணும், அதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டான். மன்னன் யூனானும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சி சன்னியாசி சொன்ன மாதிரியே பந்தை அடித்து விளையாடினார். அப்போ அவருடைய உடல் நல்லா வியர்த்துச்சு. மாமன்னரே, விளையாடினது போதும், அரண்மனைக்கு போய் நீராடிட்டு நல்லா தூங்குங்க, மாலையிலும் இதே மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே அன்னைக்கு மாலையும் மன்னர் உடல் வியர்க்க கைத்தடி மூலம் பந்தை விளையாடினார். விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அரண்மனைக்கு போய் மறுபடியும் நீராடி உண்டு உறங்கினார். மறுநாள் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா மன்னருடைய உடலில் இருந்த குஷ்ட நோய் இருந்த அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. மன்னர் தன்னுடைய துர்பாக்கியத்திலிருந்து தன்னை மீட்ட சன்னியாசியை பார்க்க ஓடி வந்தார். அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் ஒரே நாளில் எப்படி இது அழுகி புழுத்த தொழுநோய் மறைந்ததை பார்த்து கதையா பேசினாங்க. இப்படி மகிழ்ச்சியால் துள்ளின மன்னர் மறுநாள் சன்னியாசியை அழைத்து வந்து ஏராளமான வெகுமதிகளையும் கொடுத்தான். எப்போதும் தன்னுடனேயே இருக்க வேணும் அப்படின்னு சன்னியாசியை வேண்டினான். சன்னியாசியும் அதற்கு உடன்பட்டான். உற்ற நண்பனை போல 2 பேரும் பழகி வந்தாங்க. இவங்க பழகி வந்ததை கண்ட ஒரு பொறாமை பிடிச்ச மந்திரி ரொம்ப பொறாமையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தான் இவங்களை. புதுசாக வந்த வைத்திய சன்னியாசிக்கு இத்தனை செல்வாக்கா அப்படின்னு மனம் பொழுகினான். இப்படிப்பட்ட பொறாமக்காரன் ஒரு நாள், மன்னரே, தங்களுடைய உதாரண குணத்தினால் நீங்கள் எல்லாரையும் நம்பி விட்டுறீங்க, இது ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு திகைச்சு போன மன்னர், என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டார். ஆம் மாமன்னா, சன்னியாசியாக வந்திருப்பவன் எதிரி நாட்டு ஒற்றன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரே நாளில் குணப்படுத்திய அவன் உங்களை ஒரே வினாடியில் கொல்லவும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேணும் அப்படின்னு சொன்னான். அதற்கு மன்னர் சொன்னார், நீ பொறாமையாக தான் இந்த வார்த்தைகளை சொல்கிற, அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நோயை நீக்கியவனை நான் எப்படி சந்தேகப்படுறது? அப்படி நான் செஞ்சா கிளியையும் பறிகொடுத்து வருந்தினானே ஒருவன், அவன் கதை மாதிரி தான் ஆயிடும் அப்படின்னு சொன்னான் மன்னன். அந்த கதையை நீ கேட்டிருக்க மாட்ட, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு யூனான் மன்னன் கிளியோட கதையை அந்த மந்திரிக்கு சொல்ல ஆரம்பித்தார். அந்த கிளியோட கதை என்ன தெரியுமா? ஒரு பெரிய நகரத்தில் வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரு செல்வந்தன். அவன் மனைவியோ பேரழகி. வணிகன் தன் மனைவி மேலே பேரன்பு கொண்டிருந்தான். தன் மனைவியோட அழகை பிறர் கண்டால் பொறாமைப்படுவார்கள் அப்படின்னு நினச்சி அவளுக்கு பலத்த கட்டுக்காவல் போட்டு வச்சிருந்தான். இப்படி கணவனுடைய சந்தேகத்தையும் பொறாமை குணத்தையும் அவன் மனைவி வெறுத்தான். வியாபார விஷயமா அவன் வெளியூர் செல்ல வேண்டி வந்துச்சு. சந்தேக மனம் கொண்ட வணிகன் தன் மனைவியை தனியே விட்டு போக பயந்தான். அதற்காக ஒரு உபாயம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டான்.
கடை வீதியில் ஒருவன் அழகான பெரிய கிளி ஒன்றை விலை கூறி கொண்டிருந்தான். அந்த கிளி மனுஷங்களை போலவே நல்லா பேசிச்சு. பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. கேட்ட கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்லுச்சு. அந்த கிளியை பெரு விலை கொடுத்து வாங்கினான். அதையே தன் மனைவிக்கு காவலாக வைக்க தீர்மானிச்சான். அதுக்கப்புறமா கிளியை மனைவிக்கு காவலாக வச்சுட்டு வெளியூருக்கும் போயிட்டான். சில வாரங்கள் கழிச்சு திரும்பி வந்தான். கிளியை தனியே எடுத்துட்டு போய் பாலும் பழமும் கொடுத்து, கிளியே, நான் இல்லாதப்போ என் மனைவி எப்படி இருந்தா? அவளுடைய அறையில ஏதேனும் ஆண் குரல் கேட்டுச்சா அப்படின்னு கேட்டான். கிளி, ஆஹா, தினமும் இரவு வேளைகளில் உன் மனைவி அறையில ஆண் குரல் கேட்கும். அவனும் அவளும் ஆடி பாடி மகிழ்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஆத்திரம் பீறிட்ட வணிகன் தன் மனைவியை பிடிச்சு அடின்னு அடிச்சான். நான் இல்லாத போது எனக்கு துரோகமா செய்யற அப்படின்னு மேலும் மேலும் அடிச்சான். அவன் மனைவிக்கோ ஆத்திரம் தாங்கவில்லை. அவளுடைய சேடிகளில் யாரோ ஒருத்தி தான் கோல் சொல்லி கொடுத்துருக்க வேணும் அப்படின்னு நினைச்சான். ஒவ்வொருத்தியா கூப்பிட்டு தனிமையில விசாரிச்சான். யாரு கோல் சொன்ன மாதிரி தெரியல. கடைசியில ஒருத்தி, அம்மா, இது அந்த கிளி செஞ்ச வேலை தான். எஜமான் கிளியை விசாரிக்கிறப்போ நான் மறைஞ்சிருந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு கிளி மேலே படு ஆத்திரம் வந்துச்சு. அந்த வணிகன் இது நடந்த 2ஆம் நாளே மறுபடியும் வெளியூர் போக வேண்டி வந்துச்சு. சந்தேக பிராணியான அந்த வணிகன் மனைவியை கூப்பிட்டு எச்சரித்து விட்டு, மேலும் பலத்த காவலை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். வணிகன் போனதுக்கு அப்புறமா அவன் மனைவி ஒரு அபூர்வமான யோசனையை செஞ்சான். இதனால் தன் கணவருக்கு நல்ல புத்தி வரணும்னு நினச்சான். அப்போது அங்கே இருந்த சேடி பெண்களை அழைச்சி ஓர் உரலையும் உலக்கையையும் கொண்டு வரபடி செஞ்சான். வீட்டு கூடத்தில் உரலை போட்டு உலக்கையால் இடிக்க சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு சேடி பெண்ணை ஒரு பானை தண்ணீரை கொண்டு வர சொல்லி இடைவிடாமல் கிளியோட மேலே தெளிச்சு கொண்டே இருக்க சொன்னான். இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு ஒரு கண்ணாடியை கொண்டு வர செஞ்சு கிளியின் மேலே ஒளிப்படுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இரு, அதோட முகத்தில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி 3 பேரும் மாறி மாறி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உருளில் இடி இடிக்கிற மாதிரி சத்தமும், தண்ணீரை தெளிக்கிறது மழை தான் பெய்யுது அப்படின்னும், கண்ணாடியில் வீசும் ஒளி மின்னல் தான் அப்படின்னும் அந்த கிளி நினச்சிக்கிச்சு. அப்புறமா மறுநாள் வெளியூர் போயிருந்த அந்த வணிகன் வந்தான். கிளியை தனியாக எடுத்துகிட்டு போய் விசாரிக்க ஆரம்பித்தான். ஆமாம், நேற்று இரவு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்டான். நேற்றைக்கு பகலும் இரவும் இடி மின்னலோட மழை பெஞ்சுது. உன் மனைவி அவளுடைய காதலன் கூட என்ன பேசிக்கிட்டான்னு எனக்கு கேட்கவே இல்லை. என் உடம்பெல்லாம் மழையில் நனைஞ்சு குளிரால் நான் நடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நகரத்திலேயே மழை பெஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. மழை இல்லாமல் ஒரே வறட்சி. பகலும் இரவும் விடாமல் மழை பெஞ்சதாக இந்த கிளி சொல்கிறது வணிகனுக்கு ஆச்சரியத்தையும் கோவத்தையும் உண்டாக்குச்சு. கிளி பொய் சொல்லுது அப்படின்னு நினச்சி ஆத்திரத்தினால கிளியை பிடிச்சு தரையில் ஓங்கி அடிச்சிட்டான். உடனே அந்த கிளி இறந்து போச்சு. அதுக்கப்புறமா தன் மனைவி கிட்ட போய், கிளியோட பேச்சை கேட்டுதான் நான் சந்தேகப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் மனைவியோ தன் தந்திரம் பழிச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டான். இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய மனைவி வேறு ஒருத்தனை காதலிச்சது என்னவோ உண்மைதான். அவன் சந்தேகப்பட்டது அதிகமாக இருந்தாலும் அவன் மனைவி தவறு செய்தது என்னவோ உண்மை. இதுக்கப்புறமா நாள்கள் பல கடந்து போச்சு. ஒரு நாள் ஒரு அடிமை பெண் மூலமாக நடந்த மோசடியை தெரிஞ்சுக்கிட்டான் அந்த வணிகன். மறுபடியும் ஒரு நாள் வெளியூர் போகிறதாவும் வர பல நாள்கள் ஆகும்னு மனைவி கிட்ட சொல்லி போனவன் மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் அன்னைக்கு இரவே வீட்டுக்கு வந்தான். மனைவியையும் அவள் காதலனையும் கண்டுபிடிச்சு 2 பேரையுமே வெட்டி வீழ்த்தினான். தன்னுடைய அறியாமையால் உண்மை பேசிய கிளியை கொண்டுட்டோமே அப்படின்னு மனம் வருந்தினான். இதற்கெல்லாம் நம்முடைய அதிகப்படியான சந்தேக புத்தியும் ஒரு காரணம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். கிளியோட கதையை சொல்லிய யூனான் அரசன் தன் மந்தையை பார்த்து, அந்த வார்த்தைகளைப் போல நானும் முட்டாள்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அரசரே, வைத்தியர் தூபானுக்கும் எனக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை. உங்கள் மேலே உள்ள அன்பால் தான் நான் இதை சொன்னேன். நான் சொல்லியது தவறாக இருக்குன்னா சிந்துபாத் மன்னன் தன் மந்திரியை கொன்ன மாதிரியே என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த மந்திரி. யார் அந்த சிந்துபாத் மன்னன்? அவன் மந்திரி என்ன செஞ்சான்? அந்த கதையை சொல்லு அப்படின்னு ஆணையிட்டான் யூனான் அரசன். மேன்மை பொருந்திய ஷாரியர் மன்னரே, பொழுது விடிகிற நேரம் ஆயிடுச்சே, இந்த கதையை நாளைக்கு இரவு சொல்கிறேன்
அப்படின்னு சொன்னான் ஷஹஜாத். மாமன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். நேயர்களே, சிந்துபாத் மந்திரியோட கதையை அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.